நாம் கர்த்தரை தொழுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் குற்றம் குறைகள் பாவங்கள் மன்னித்து கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாகும். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலை 66 பாடுவோம். பாமாலை 66 நள்ளிரவில் மா தெளிவாய் என்ற பாடு. 1 2 3 1 ஸ்டார்ட்.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானாய் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியருளும். தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புழக்கினீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனமுருக்கமும் நீர் சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பிதா பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுத்தலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்ம ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவது வேண்டுமென்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கும் நம்முடைய சரீரத்துக்கு ஆத்துமாவுக்கு தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க தருணங்களிலே பாவங்களை அறிக்கையிடுவது நமக்கு விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடன் கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல எங்களை இதயத்தின் யோசனைகள் விருப்பங்களுக்கு மிகவும் நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, மனிதர்களுக்கு அறிவித்த வாக்குறுதியின்படியே தப்பிதங்களை அறிக்கைக்கு மேல் பாவத்தின் துன்பப்படுவதை செயல்படுத்தோம். மிகவும் நாங்கள் நீதியும் தெரிந்து இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது தனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்திலே சேரத்தக்கதாய் இத்தருணத்திலே நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கும். இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கும். அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தமது பரிசுத்த ஆவியும் அருள செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
சபையார் அமருவோம். இப்போது வாசிக்கும்படியான முதலாவது வேத பகுதியை வாசிக்க கேட்போம். Amen.
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை. ஆதியாகமம் 33 1 முதல் 11 வரை. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனுடைய கூட 400 மனிதரும் வருகிறதைக் கண்டு பிள்ளைகளை லேயாள் இடத்திலும் ராகேல் இடத்திலும் 2 பணிவிடைக்காரர்கள் இடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளை முதலிலும் லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும் ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டே சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிறவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். லேயாலும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோபு, அப்படியல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையில் இருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதபாரம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாதாக. தேவனே
அமருவோம். வாசிக்கும்படியான நிருப வாக்கியம் போது வாசிக்கப்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் எபேசியர் 6:1-9 வரை. எபேசியர் 6:1-9 வரை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனத்தோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரர் செய்ய வேண்டியவர்களை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் வாசித்தாயிட்டு தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் நின்று கொண்டிருக்க இப்போது சுவிசேஷ பகுதியை வாசிக்கும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் முடிய. சுவிசேஷ வாக்கியம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல்.
பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் திங்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவை நம்மளை கனிமொழியால் எடுத்து ஒப்புவித்திருந்தார். ஒன்றில் பாதிக்காது பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மண்ணில் கடக்கப்பட்டு மூன்றாம் நாள் கர்மத்துக்கு சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய தந்தையுள்ள மரியாதை தருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் போற்றப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வருமாய் செய்யலாம் மன்னிக்கவும். எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விலக்கிவிடாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டரும். பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. பரிசுத்த ஸ்தேவானுடைய திருநாள். கர்த்தாவே, நாங்களும் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நிமித்தம் பூமியிலே துன்பப்படுகிற போதெல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து இனி வெளிப்படும்
மகிமையை விசுவாசத்தினாலே தரிசிக்கும்படி செய்தருளும். உமக்காய் துன்பப்படுகிற எல்லாரையும் தேவனுடைய வலது வாசல் நின்று ஆதரித்து வருகிற எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகத்திரமாயிருக்கிற இயேசு சுவாமி முதலாம் இரத்த சாட்சியாக பரிசுத்த ஸ்தேவான் தன்னை கொலை செய்கிறவர்களுக்காக உம்மை நோக்கி வேண்டிக் கொண்ட திருஷ்டாந்திரத்தை பார்த்து நாங்களும் பரிசுத்தாவினாலே நிறைந்து எங்களை துன்பப்படுத்துகிறவர்களில் அன்பு கூர்ந்து அவளை ஆசீர்வதிக்கும்படி கிருபை செய்தருளும். சமாதானத்துக்கான ஜெபம். சமாதானத்துக்கான மேக சிந்திவருமாகி தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரே தஞ்சமாய் கொண்டிருக்கும் அடியாராகி நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயாத்தனங்களிலும் நின்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் காப்பாற்றியருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாள் வரையிலும் எங்களை சுகமாய் நடத்தி வந்து எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்வித மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்போதும் செய்கிறதுக்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்களை தேற்றார்மார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தமம் பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்த செய்யும். கர்த்தாவே, எங்கள் காரியகர்த்தர் மத்தியஸ்தரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையுண்டாக இதை கட்டளையிட்டு அருளும். சபையார் அமர்வோம். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். மீண்டுமாய் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 8:30 மணி ஆராதனை நிறைவு பெற்ற பிறகு 10:30 மணிக்கு தமிழ் ஆராதனை இருக்கும். அதே போல் மாலை 6 மணிக்கும் தமிழ் ஆராதனை நடைபெறும். 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை லித்தானியா ஆராதனை நடைபெறும். அந்த 31ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை சங்கிலி ஜெபம் நமது ஆலயத்தில் நடைபெறும். எனவே நம்முடைய ஆலய அலுவலகத்தில் அதற்கான குறிப்பேடு இருக்கிறது. உங்களுக்கு விருப்பம் இருக்கும் என்றால் குடும்பமாகவோ அல்லது தனிநபராகவோ அல்லது நண்பர்களாகவோ நீங்கள் சேர்ந்து ஒரு 30 நிமிடம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்று சொன்னால் அது நோட்டிலே எந்த இடத்துல அது அவைலபிளாக, அதாவது விடுபட்டு இருக்கிறதோ அந்த இடத்தை நீங்கள் நிரப்பி இங்கே வந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 31ஆம் தேதி இரவு வாட்ச் நைட் சர்வீஸ், நள்ளிரவு விழிப்பு ஆராதனை 11:30 மணி அளவில் நமது ஆலயத்திலே ஆரம்பிக்கப்படும். அது திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். எனவே 1ஆம் தேதி அந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். 31ஆம் தேதியிலிருந்து அது 1ஆம் தேதியிலே முடிவடைகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த புது வருட ஆராதனைக்கு பிறகு 7 மணிக்கு ஆங்கில ஆராதனை ஹோலி கம்யூனியன் சர்வீஸாக நடைபெறும். 8:30 மணிக்கும் தமிழ் ஹோலி கம்யூனியன் சர்வீஸாக நடைபெறும். 10:30 மணி ஆராதனையும் உண்டு. மாலை 6:30 மணி ஆராதனை மெலடி நைட் ப்ரோக்ராம் என்று சொல்லி பாடல் ஆராதனையாக நடைபெறும். இந்த 8:30 மணி ஆராதனை நேரலையில் ஒளிபரப்பப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் இந்த 8:30 மணி ஆராதனை நேரலையில் ஒளிபரப்பப்படுவதை ஒவ்வொரு குடும்பத்தினர் அதை தாங்கி கொண்டு வருகிறார்கள். எனவே சபைக்கு அதிக பாரம் இல்லாமல் இந்த காரியத்தின் மூலமாக அநேகர் பலன் அடைகிறார்கள். ஏனென்று சொன்னால் நாம் அதை பார்க்கும்போது எத்தனை பேர் பார்த்திருக்கிறார்கள் என்ற எண் அதில் குறிக்கப்பட்டிருக்கும். அதன் மூலமாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் நேற்று கூட சென்னையிலிருந்து ஒரு வயோதிக நம்மளுடைய உறுப்பினர் என்னிடத்தில் சொன்னார், நான்
தவறாமல் ஆலயத்தின் ஆராதனை முழுவதையும் நேரலையில் பார்த்து வருகிறேன் என்று சொல்லி, எனவே இந்த ஆராதனையை ஒளிபரப்பு செய்வதற்கு ஆன தொகை 2500 உங்களுக்கு ஆண்டவர் ஏவுவார் என்று சொன்னால், இந்த வாரம் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் அதை நம் ஆலய அலுவலகத்திலே கொடுத்து ஒரு வாரம் நேரலையை தாங்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை இன்றைக்கு இந்த வாரத்தில் கொண்டாடுகிற ஒவ்வொருக்காய் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கடந்த காலம் முழுவதும் கண்ணின் மணி போல காத்தது போல இந்த ஆண்டிலும் உம்முடைய கிருபையின் கரம் அவளை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லா ஆரோக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஒவ்வொரு தனிநபருக்கும் குடும்பங்களுக்கும் விளங்கும்படியாய் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தித்து மேன்மேலும் ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்த அவர்களுக்கு கிருபை தாரும். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் எங்கள் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடுவோம். பிறந்தார் ஒரு பாலகன் என்று பாடு.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நாம் எல்லாரும் உற்சாகமாக இன்றைக்கு ஒரு பாட்டை பாடுவோம். முதலாவது, அதற்கு பிறகு நாம் பிரசங்கத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரர் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரர் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். பாவமில்லை, அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவமில்லை, அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இன்பமுண்டு, சமாதானமுண்டு, வெற்றியுண்டு, துதி பாடலுண்டு. இன்பமுண்டு, சமாதானமுண்டு, வெற்றியுண்டு, துதி பாடலுண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. நன்றி. என்னுடைய குடும்பத்தின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் நமது இரட்சகர் நமது குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார். அவர் குடும்பத்தில் நாம் எல்லாரும் அங்கத்தினராக இருக்கிறோம். எனவே அந்த மகிழ்ச்சியோடு இன்றைக்கு கர்த்தருடைய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் எத்தனையோ குடும்பங்கள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு 3 குடும்பங்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப வாக்கியம் மற்றும் சுவிசேஷ பகுதியிலே 2 குடும்பங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். நான் அப்படிப்பட்ட குடும்பங்களை அல்ல, மொத்தமாக 3 குடும்பங்களை குறித்து நாம் காண இருக்கிறோம். ஒரு சகோதர அன்பு. நான் இந்த பிரசங்கத்திற்காக ஆயத்தமாக இருக்கும் போது இந்த பழைய ஏற்பாட்டு பகுதியை எடுத்து வாசிக்கும் போது ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் நடைபெற்ற இந்த சந்திப்பை வாசிக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், ஏசா தன் மனதுக்குள்ளே சொல்கிறான், வேதத்திலே தெளிவாய் போட்டிருக்கிறது, என் தகப்பனுக்காக நான் துக்கிக்கும் நாட்கள் வரும், அப்பொழுது நான் என்ன செய்வேன், இந்த யாக்கோபை ஒரு கை பார்த்துருவேன் என்று சொல்லி உயிருக்கு பயந்து யாக்கோபு ஓடுகிற சூழ்நிலையை ஏசா உருவாக்கி இருந்தான். அப்படிப்பட்ட 2 பேரும் உயிருக்கு பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு தன்னுடைய மந்தையை பல பகுதிகளாக பிரித்து ஒன்றில் மேல் விழும்போது பின்னால் இருக்க மந்தை தப்பித்து ஓட வேண்டும் என்று சொல்லி மிக அதிகமாக திட்டங்களை தீட்டி வந்த அந்த யாக்கோபும் ஏசாவும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கண்ணீரோடு சந்திக்கிற இந்த சந்திப்பு மிக அருமையான ஒரு சம்பவமாக வேதத்திலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த தகப்பன் தன்னை விட்டு விலகி போன அந்த மைந்தனை திரும்ப அவன் வருவதை பார்த்து ஓடோடி சென்று
கட்டி தழுவி அவனை கொண்டு வந்து அவனை திரும்ப தன்னுடைய நிலையிலே நிறுத்தினதை நாம் வாசிக்கும் போதும் நம் மனமெல்லாம் அந்த தகப்பனுடைய அன்பை கண்டு பூரிக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வேதத்தினுடைய பல குடும்பங்கள் இருந்தாலும் முதலாவது குடும்பம் ஏதேன் தோட்டத்திலே உருவானதை நாம் பார்க்கிறோம். அதை உருவாக்கியவர் யார்? ஆண்டவராகிய கர்த்தர். கர்த்தர் தான் இந்த குடும்பத்தை உருவாக்கினார். அப்ப குடும்பம் என்பது நாம் நினைத்து செய்வதல்ல, மனிதனுடைய சித்தத்தினாலோ ஸ்திரீனுடைய சித்தத்தினாலோ வருவதல்ல. இது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. குடும்பம் கர்த்தருடைய சித்தம் என்று சொன்னால், குடும்பம் கர்த்தருடைய செயல் என்று சொன்னால், அந்த குடும்பத்தை யார் கெடுப்பதற்கு நினைப்பார்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்க. அந்த குடும்பம் என்பது கர்த்தருடைய செயலாக இருப்பதனாலே கர்த்தருடைய சிருஷ்டிகளுக்கும் கர்த்தருடைய செய்கைகளுக்கும் விரோதமாக போராடுகிற சத்துரு எப்போது இந்த குடும்பங்களை கலைக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டே இருப்பான். இது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த குடும்பங்களுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வருஷத்தினுடைய கடைசியாகி இன்றைய தினத்திலே குடும்பத்தை குறித்து தியானிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை நம்முடைய ஆதி திருச்சபையார் நமக்கு வைத்திருக்கிறார். காரணம் இல்லாமல் நம்ம குடும்பத்தை பற்றி இன்னைக்கு பேசல. அப்ப ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் அழைத்து மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி அவளை கொடுத்து ஒரு குடும்பத்தை ஏதேன் தோட்டத்திலே உருவாக்குகிறார். ஒரு கல்யாணம் நம்ம ஆலயத்தில் நடக்குதுன்னு சொன்னால் எடுத்தோடனே நம்ம இந்த பாட்டு தான் போடுறோம் இல்லையா? ஏதேனில் ஆதிமனம். சரி, அதே போல ஒரு நிச்சயதார்த்தம் வந்துச்சுன்னா என்ன வாசிப்பாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வாசிப்பாங்க? யார் கதையை வாசிப்பாங்க? ஈசாக்கு ரெபேக்காளா? அதுதான், அதை சொல்லிடுவாங்க, அதை வாசிப்பாங்க. அடுத்தது யாக்கோபை பற்றி ஏதாவது வாசிப்பாங்களா? மாட்டாங்களா? ஒரு சில போதகர்கள் யாக்கோபை பற்றியும் வாசித்து கொஞ்சம் கதைகள் சொல்கிறார்கள். ரைட். அப்போ பழைய ஏற்பாட்டின் இந்த பகுதிகள், முக்கியமாக இந்த ஆபிரகாமினுடைய குடும்பம் திருமணத்தோடு மிகவும் நெருக்கப்பட்டதாக இருக்கிறது, நெருங்கிய உறவினுடையதாக இருக்குது. எனவே அதை வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரசங்கம் பண்ணும்போது போதகர்கள்லாம் பாருங்கள், நிறைய பேர் பிரசங்கியார்கள்லாம் நிறைய கதை சொல்வார்கள் சகோதர அன்பை குறித்து. ஒரு சகோதரன் இருந்தாங்க, அவங்களுக்கு விளைநிலம் இருந்தது என்று சொல்லி அந்த ஒரு கதையும், அதுபோல் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க, அந்த அம்மாவுக்கு நீளமான முடி இருந்துச்சு, இந்த ஐயா கையில் வாட்ச் கட்டுறதுக்கு வாட்ச் இல்லாமல் ஸ்ட்ராப் இல்லாமல் பிஞ்சு போன ஸ்ட்ராப் வச்சுருந்தாரு. அவங்க முடியை விற்று ஸ்ட்ராப் வாங்கினாங்க, இவர் வாட்சை விற்று சீப்பு வாங்கினாருன்ற கதை இதெல்லாம் சொல்லுவோம். கிறிஸ்தவ அன்பிலே குடும்பங்களுக்குள்ளே இந்த அன்பு மிகவும் பெருகி வருவதை ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தினரை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் விரும்புகிறார். இது குடும்பத்தினுடைய ஒரு நியமமாய் இருக்கிறது. அப்ப இது போன்ற குடும்பங்களை உருவாக்குறவர் கர்த்தர். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக குடும்பங்களை, அநேக தம்பதியினர் நாம் வாசிக்கிறோம். அநேக குடும்பத்தினுடைய மாதிரிகளை, பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு, இதெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த குடும்பங்களுக்குள்ள என்ன விளங்க வேண்டும்? அன்பு விளங்க வேண்டும். ஒரு செடியை கொண்டு போய் அது மரமாக இருந்தாலும் சரி, ஒரு மரத்தை முழுசாக பிடுங்கி நாம் நட்டுட்டே வர்றதில்லை. ஒரு சின்ன விதையை போட்டு அதுலேருந்து வந்த கண்ணை கொண்டு போய் நடுகிறோம். நடும்போது அது பார்ப்பதற்கு சிறியதாக இருக்கிறது, வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் அது வளர 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 அது கிளைகளை பரப்பி விரிந்து பூக்களை பூத்து அது கனிகளை கொடுக்கிறதாக மாறுகிறது. குடும்பமும் இப்படித்தான், ஒவ்வொரு குடும்பமும் இப்படித்தான். ஆண்டவர் ஒரு மனிதனையும் ஒரு மனுஷியையும் ஒன்றாக இணைக்கும் போது நாம் வாசிக்கிறோம், அந்த குடும்பங்களுக்குள்ள எப்படி அந்த ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு திருமணத்தின் போதும் அதை வாசித்து அவங்க ஆசீர்வாதத்தை ஜெபம் செய்கிறோம். அதே போல அந்த குடும்பங்களும் அப்படியே பெருகுகிறது. குழந்தைகள் பிறக்கிறார்கள், அதுக்கு பிறகு அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, பேரப்பிள்ளைகள் வருகிறார்கள். இப்படி குடும்பங்கள் விரிந்து கொண்டே போகிறது. ஏன் இதை ஆண்டவர் செய்தார்? அது பாட்டுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விட்டுருக்கலாமே. ஆண்டவர் ஏன் இதை செய்தார் என்று நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய தீர்மானம் அனைத்து ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டு பரலோக ராஜ்யத்திலே அவரோடு வந்து சேர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. அப்ப நீங்க பாருங்க, ஒரு குடும்பத்தில் வளர்கிற ஒரு குழந்தைக்கும் பெற்றோர் இல்லாமல் தெருவிலே வளர்கிற ஒரு குழந்தைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? 6 வித்தியாசம் இல்லை, 60 வித்தியாசங்கள் நீங்க பார்க்கலாம். ஒரு பெற்றோர் இல்லாமல் வளருகிற ஸ்ட்ரீட் சில்ட்ரன் சொல்லுவாங்க, தெருவிலே வாழ்கிற குடும்பங்கள், குழந்தைகள் இருக்காங்க.
அவங்களுடைய வாழ்க்கையில் அமெரிக்காவில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. குற்றவாளிகள் அனைவரும் அவருடைய பின்னணி என்ன என்று பார்த்தால் குடும்பங்களை விட்டு வெளியே வாழ்ந்த பிள்ளைகள் தான் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். இங்கே இந்தியாவில் கூட தமிழ்நாட்டில் கூட நம்ம சொல்லுவாங்க, வாத்தியாருங்கெல்லாம் என்னைக்கு குச்சை கீழே போட்டாங்களோ அன்னைக்கு போலீஸு குச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக போயிடுது. இன்னைக்கு வாத்தியாருங்க அடித்தா அப்பா அம்மா போய் சண்டைக்கு போய் நிற்கிறாங்க. எப்படி நீ என் பையனை தொடலாம், நீ எப்படி திட்டலாம், நீ திட்டினதுனால தான் என் பையன் தற்கொலை பண்ணிட்டான், நீ திட்டினதுனால தான் என் பொண்ணு தற்கொலை பண்ணிட்டான். கோயம்புத்தூரில் ஏற்பட்ட சம்பவம் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. அப்படியா ஆகி அது கடைசியில் பார்த்தா வெவ்வேறு விதமாகி போயிடுது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? சரியான வளர்ப்பு முறைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படாத காரணம் மட்டுமல்லாமல் ஒரு சரியான குடும்பத்திற்குள்ளாய் அவர்கள் வளர்க்கப்படவில்லை. முதலாவது. ரெண்டாவது, நிறைய பெற்றோர்கள் நினைக்கிறார்கள், நான் தவறிவிட்டேன், நான் அதை அனுபவிக்கவில்லை, நான் தவறானவனாக இருந்து விட்டேன், ஆனால் என் பையன் மட்டும் எப்படி இருக்கணும், உத்தமனாக இருக்கணும். அது எப்படி நடக்கும்? பெற்றோரை பார்த்துத்தான் இந்த பிள்ளைகள் வளருகிறார்கள். எப்படி வாழை மரத்தினுடைய நிழலிலே அடுத்த வாழை மரம் வளர்கிறதோ, ஒரு பெற்றோரை பார்த்து, கணவனை மனைவியாகிய பெற்றோரை பார்த்து தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்களைத்தான் ரோல் மாடலாக பிள்ளைகள் பயன்படுத்துகிறார்கள். எங்க அப்பா இப்படி செய்வார், எங்க அம்மா இப்படி செய்வாங்க, அந்த அப்பா நல்லது செஞ்சா பையனும் நல்லதிலே வளருவான், அவங்க அப்பா கெட்டது செஞ்சா பையனும் அதை பார்த்து கொண்டு தான் வளருவான். அப்பா வெளியில நடிக்கலாம் நல்லவர் மாதிரி, வீட்டுக்குள்ள கெட்ட வார்த்தை பேசினார்னா பையன் தெளிவா டபுள் மடங்கு கெட்ட வார்த்தை பேசுவான். அப்பாவுக்கு என்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது, அவர் காசை எங்க வைக்கிறாரு மற்றும் மற்ற விஷயங்களை எல்லாம் எங்க ஒளிச்சு வைக்கிறாரு, எந்த பாக்கெட்ல வைக்கிறாருன்னு உங்க பையனை கேளுங்க, தெரியும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பையனுக்கு தெரியாதுன்னு சொல்லி, ஆனா பையனுக்கு தெரியும். இதுதான் இன்றைய குடும்பங்களுடைய காரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, குடும்பங்கள் உருவாவது எதற்கு என்று சொன்னால் குழந்தைகளை நரிஷ் பண்ணுவதற்கு. அது நர்சரின்னு சொல்லுவோம். நர்சரினா சின்ன பிள்ளைங்க படிக்கிறாங்க, அதே நர்சரி கார்டன் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன கண்ணெல்லாம் வச்சு வளர்ப்பாங்க. எதுக்கானா அந்த அது வளருவதற்கென்று ஒரு ஏற்ற தகவமைப்பு தேவை, என்விரான்மெண்ட் தேவை. அந்த விதத்தில் தான் அந்த குழந்தைகளை வளர்க்க முடியும். சரியான முறையில் வளர்க்கப்படும் குழந்தைகள் சரியான குடும்ப தலைவர்களாகவும் தலைவிகளாகவும் மாறுகிறார்கள். அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒரு குடும்பம், சரியான குடும்பம் தேவை. வேதத்தில் அநேக எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அகபு என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அதே போல பிலிப்புன்னு சொல்லி ஒரு சுவிசேஷகன் இருந்தார், 70 பேர்ல ஒருத்தர். பிலிப்புக்கு எத்தனை பொண்ணுங்க இருந்தாங்க, யாரும் சொல்லுவீங்களா? எத்தனை பொண்ணு? சரி. அப்புறம் பிலிப்போட மனைவியும் நான் நினைக்கிறேன் ஒரு தீர்க்கதரிசியாக தான் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பொண்ணுங்கள்லாம் தீர்க்கதரிசி சொல்கிறாங்கன்னா, அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் அவரை மிக தெளிவாக தேவனுடைய சித்தத்தின்படி வளர்த்திருக்கிறார்கள். நான் உங்களை எல்லாரையும் ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன், அது யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் பொதுவாக கேட்டுக்கிறேன். நம்ம அதிகமான நேரம் பிள்ளைங்கள்ட்ட சபையை குறித்து பேசும்போது ஆண்டோடைய வசனத்தை குறித்தோ ஜெபத்தை குறித்தோ இல்லை வேதத்தில் இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்றது குறித்து பேசுகிறோமா, அல்லது மற்ற காரியங்களையும் நம்ம அவங்கள்ட்ட பேசுகிறோமா? நிறைய பேர் சபையை குறித்தே பேசலை. சபை போய்ட்டு ரைட் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. என்னப்பா சொன்னாங்க இன்னைக்கு, என்னப்பா கற்றுக்கிட்ட சண்டே கிளாஸில், இன்னைக்கு சர்ச்சில் உட்காந்து பிரசங்கம் என்ன சொன்னார், எந்த வசனத்துலேருந்து பேசினார், அதை பற்றி பேசுறதே இல்லை. அது போனியா, இதை பார்த்து அந்த கடைக்கு போனியா, இந்த கடைக்கு போனியா எல்லாம் கேட்குறோம். அவன்கிட்ட காசு வசூல் பண்ணிட்டு எல்லாம் கேட்குறோம். வீட்டில் வேதத்தை குறித்தும் சபையை குறித்தும் பிள்ளைங்கள்ட்ட பேசி இருக்கிறோமா? நீங்கள் செய்கிற காரியங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய முக்கியத்துவம் என்ன, அம்மாவுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை விளங்க பண்ணும். அப்போ எந்த ஃபோக்கஸில் நீங்கள் அவங்களை நடத்துகிறீர்களோ அதில் தான் அவங்க நடந்து வருவாங்க. அதன்படி தான் அவருடைய பிள்ளைகளை வளர்ப்பார்கள். இதை முக்கியமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, தேவன் கிறிஸ்தவ குடும்பங்களை உருவாக்குவதே இந்த பிள்ளைகளை சரியாக வளர்த்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம் தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவது குடும்பம் என்ன? இரண்டாவது இதிலே கொஞ்சம் மீதி இருக்கு, நான் மறுபடியும் வருகிறேன். இரண்டாவது குடும்பம் எது? இரண்டாவது குடும்பம் திருச்சபை. திருச்சபையாகிய நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாய் இருக்கிறோம். நல்ல கவனிங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் நாம் பேசுவோம், கவனித்து கொண்டே இருந்தீங்கன்னா தெரியும். டயர்டாக இருக்குது ஒரு சிலருக்கு. சரி, இந்த இந்த திருச்சபையில் இப்போ நான் இங்கேருந்து பேசுகிறேன், நீங்கள் பார்க்குறீங்க, என் பேர் உங்களுக்கு தெரியும். அதே போல் நானும் உங்களை பார்க்குறேன், உங்கள் பேர்லாம் எனக்கு தெரியும். நாம் சந்தித்து கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. அது முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபையில் திருச்சபையில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப வயசானவங்க யாராவது இருப்பீங்கன்னு சொன்னால், நான் எனக்கு தெரிஞ்சு மோனி ஆண்டியோட ஹஸ்பண்ட் தான் நான் சொல்லுவேன். அவர் 95 இயர்ஸ் ஓல்டு. அவர் 2ஆம் உலகப் போரில் சண்டை போட்டவர், சோல்ஜர்.
2ஆம் உலக போரில் சண்டை போட்ட சோல்ஜர் உயிரோட ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது மோனி ஆண்டியோட ஹஸ்பண்ட் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் தெரியல. அதே மாதிரி யங்கஸ்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே நம்ம பிள்ளைகள் கொண்டு வந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நேற்று ஜெபம் பண்ணுறது கொண்டு வந்தாங்க பார்த்தீங்க அவங்க. பட் பாருங்கள், ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள என்ன தொடர்பு இருக்கும்? பெரும்பாலும் தொடர்பு இருக்காது. அப்போ தொடர்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு 20 வயசுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கவங்கள்ட்ட மட்டும்தான் தொடர்பு இருக்கும். இப்போ உங்களுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வயசு 10 வயசு 20 வயசு அதுக்குள்ளே தான் தொடர்பு, அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கடந்துருச்சுன்னா அந்த தொடர்பு இதை தான் சொல்லுவாங்க ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. நத்திங் டு டாக் டு யூ, எனக்கு வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கான எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவான். இல்லை உங்களுக்கு அந்த சின்ன பையன்ட்ட போய் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்ற தோற்றம், அந்த கேப் விழுந்து போகுது. ஆனால் நாம் எல்லாரும் ஒரே இடத்தில் ஒருவர் பார்க்க வேண்டும், பழக வேண்டும், பேச வேண்டும் என்பதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? முதல்ல நல்லா பேசுகிறோம், மூஞ்ச பார்த்து முதல்ல எல்லாரும் வாழ்த்து சொல்கிறோமா, ஸ்தோத்திரம் சொல்கிறோமா? இங்கே வர்றதே நம்ம எதுக்காக வர்றோன்றது எனக்கு உண்மையிலே புரியல. அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக, ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதர அன்பிலே நிலைத்திருப்பத, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள் எல்லாம் வாசிக்கிறோம், எல்லாம் பேசுகிறோம். எங்கள் எதிர்காலிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு என்ன மன்னிக்கிறோம்? நாம் செய்யறது ஒன்று, சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. ஆனால் பாருங்கள், நாம் என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எல்லாம் ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாக உறவாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என்ன காரணம் நான் சொல்கிறேன். டாக்டருங்க இருந்தீங்கன்னா தெரியும், நான் இது ஆங்கில ஆராதனையில் நான் சொன்னேன். இது ஒரு வேதமும் சொல்லுது கரெக்டாக. என்ன சொல்லுது வேதம்? ஒரு பூமியில் நம்ம வீட்டிலலாம் சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்றோம். ஒரு சிக்கன் ஒரு நாள் சாப்பிட்றோம், அடுத்த நாள் இன்னொரு நாள் என்ன சாப்பிட்றோம்? மட்டன் சாப்பிட்றோம். ஏன் வந்து அப்படி மாற்றி சாப்பிட்றோம்? ஏன் ஒரு நாள் மீன்? ஒவ்வொன்றும் வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி டேஸ்ட் தான் நீ மாற்றி மாற்றி எடுப்பீங்களா? எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் எடுப்பீங்களா? அதே தான். அது அண்ணாச்சி கூட்டாத்துப்பட்டி சாமியில் அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சாப்பிடுவார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது நாட்டுக்கோழியிலே பாருங்க வித்தியாசம். நாட்டுக்கோழி அது டேஸ்ட்டாக இருக்குது காலையில் சாப்பிட்றது. பிராய்லர் வேறு மாதிரி இருக்குது. வேதம் சொல்லுது அதை பூமிக்குரிய மேனிகள் வேறு, வானத்துக்குரிய மேனிகள் வேறு. மாம்சத்திலே வித்தியாசம் உண்டு. பறவைகளுடைய மாம்சம் வேறு, விலங்குகளுடைய மாம்சம் வேறு, மனிதனுடைய மாம்சம் வேறு. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. மனித மாம்சத்தில் எடுத்துக்கும். மனிதனுக்குள்ள இருதயம் ஒரு மாதிரி இருக்கும், நுரையீரல் வேற மாதிரி இருக்கும், சதை வேற மாதிரி இருக்குது, நரம்பு வேற மாதிரி இருக்கு. ஒரே மனிதனுக்குள்ள இருக்க அவயவமா இருந்தாலும் வெவ்வேறாக இருக்கிறது, ஆனால் ஒரே மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. இந்த ஒரே மனிதனுக்குள்ளே இவ்வளவு வித்தியாசம் இருக்கும்போது பவுல் அப்போஸ்தலன் சபையை குறித்து சொல்கிறாரு, செவியானது, கண்ணானது, மோப்பமானது என்று சொல்லி வெவ்வேறு சொல்லி, இப்படி வெவ்வேறு ஒவ்வொன்றும் பிரிந்திருந்தாலும் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒன்றாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலன் மூலமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ நீங்களும் நானும் இந்த சபையில் இந்த சிச்சுவேஷனில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். இதை மறந்து போகாதீங்க. யார் மேலே வெறுப்பு காண்பிக்காதீங்க. நாம் எல்லாம் ஒன்றா இந்த வருஷங்கள், இந்த ஒரு சில வருடங்களை ஒன்றாக செலவு செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். இதில் நிறைய பேர் சேலத்தில் பிறந்தவங்களே கிடையாது, இங்கே எங்கெங்கேயோ பிறந்தவங்க. இன்னும் எத்தனை நாட்கள் சேலத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னு கூட ஒரு சிலருக்கு தெரியாது. ஒரு சிலர் வெளியூருக்கு போய் வேலை செய்ய போகலாம், இல்லை படிக்கிற பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு செல்லலாம். இன்னைக்கு நம்ம சபையை சேர்ந்தவங்க நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்காங்க. யார் யார் எந்தெந்த நாட்களிலே எந்தெந்த இடங்களிலே இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் திட்டவட்டமாக நியமனம் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு நாள் நாம் சேர்ந்து இருப்போம் என்பது நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒருவருக்கு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொள்ள கடவோம். உங்கள் வேதம் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்ந்து கேட்பவருக்கு நலமாக நாலு விஷயம் நல்லது கேட்கணும், அந்த வார்த்தையில மட்டுமே பேசுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரி, இப்ப ஒரு சில குடும்பங்களிலே தகப்பன் இல்லை, தாய் இல்லை, இல்லை 2 பேருமே இல்லை. ஒரு சில பிள்ளைகள் வயோதீபமான தாத்தா பாட்டி இடத்திலே வளர்கிறார்கள். ஒரு சில குடும்பங்களிலே தகப்பன் அம்மாவை விட்டு வேறொரு குடும்பத்தோடு போய்விட்டார். ஒரு சில குடும்பங்களிலே குழந்தைகள் குறைபாடுகளுடன் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படி வரிசையா சொல்லிட்டே போகலாம். ஒரு சில குடும்பங்களிலே குழந்தைகளே இல்லை. ஒரு சிலருக்கு திருமணமே ஆகவில்லை. கேட்டால் எனக்கு திருமணம் வேண்டாம், எனக்கு திருமணம் ஆகாது என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி வேதம் கூட அப்படிப்பட்ட ஒரு சிலரை குறித்து சொல்லுகிறது. அன்னகர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு இடம் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கு.
நீங்கள்லாம் வரவே கூடாது, கெட் அவுட் அப்படிலாம் சொல்லலை. நம்ம சிஎஸ்ஐ திருச்சபையில் கூட இப்போ விசேஷமாக அவர்களுக்கென்று ஒரு ஆராதனை, ஒரு சந்திப்பு நாம் நடத்தி இருக்கிறோம். எனவே இப்படி வித்தியாசமான காரியங்கள் இருக்கின்றதே, இது எதனால? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்திற்காக எதுலேயுமே கலந்துக்க மாட்டாங்க, விலகி ஓடிடுவாங்க, எதுலேயும் வந்து கலந்துக்க கிடையாது. ஆண்டவர் அப்படி இருக்க சொல்லவே இல்லை. ஆண்டவருடைய சித்தம் ஏற்ற தருணங்களிலே, ஏற்ற காலங்களிலே வித்தியாசமான விதத்தில் நிறைவேறுவதாக இருக்கிறது. நிறைய மரங்கள் இருக்குது பாருங்க, எல்லா மரமும் கனி கொடுக்குது. எத்தனையோ மரம் இருக்குது, இந்த காம்பவுண்ட்ல நிறைய மரம் இருக்கு. எல்லா மரமும் கனி கொடுக்குதா? எல்லா மரமும் இனிப்பான கனிகளை கொடுக்கிறதா? ஒரு சில மரங்கள் புளிப்பான கனிகளை கொடுக்கும். புளி இல்லாட்டினா சாம்பார் வைக்க முடியாது, ரசம் வைக்க முடியாது. அது இனிப்பாக இருந்துச்சுன்னா அதை போட்டு எப்படி நீங்கள் சாம்பார் வைப்பீங்க? ஒரு சில மரங்கள் காய்களை மட்டும்தான் காய்க்கும், அது பழுக்காது. தேங்காய் பழுத்து போச்சுன்னா எப்படி இருக்கும்? எடுத்து வெளியே தான் போடணும், சட்னி அரைக்க முடியாது. ஒரு சில மரம் காய்க்கவும் காய்க்காது, பழுக்கவும் பழுக்காது. ஆனால் அது பட்டையை உரிச்சு கொண்டு வந்து நல்லா அரைச்சி போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்குது சமையல். அது ரொம்ப விலை கொடுத்து வாங்குகிறோம். இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் உண்டு. அதே போல் ஒரு சில மரங்களை பார்த்தா கலர்ஃபுல்லாக இருக்கும் இலைகள், அந்த கலருக்காகவே வளர்ப்போம். வெறும் ஒரு சில மரங்கள் பூக்களுக்காக வளர்க்கிறது உண்டு. ஆண்டவர் உங்களை குறித்து, உங்கள் குடும்பங்களை குறித்து ஒவ்வொரு விதமான திட்டங்களை வைத்திருக்கலாம். இதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை பார்த்து பொறாமையோ அல்லது வெறுப்போ கோபத்தையோ நாம் காண்பிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் நாம் பிள்ளைகளை மிக சரியான முறையிலே ஒரே மாதிரி நாம் வளர்ப்பதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். நீங்கள் பணக்காரங்களாக இருக்கலாம், நீங்கள் ஏழைகளாக இருக்கலாம். மறுபடியும் நான் ஜோஸ் தான் நினைப்பேன். அவங்க அப்பா சொல்லுவார், தக்காளி பக்கத்தில் என் பையனை படுக்க போட்டிருப்பேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வளர்ந்தவங்க தான் ஆண்டவர் ஆசீர்வதித்து வெளியே கொண்டு போகிறார். இப்படி உங்கள் பிள்ளைகளை கட்டாயமாக நீர் ஆசீர்வதிப்பார். மிகப்பெரிய காரியங்களை உங்கள் குழந்தைகள் நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக உங்கள் பிள்ளைங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். எனவே தயவு செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு குறுக்கே விழுந்து அதை தடுக்கிறவர்களாக நீங்கள் பெற்றோர் இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் பண்ணுற பாவத்தை ஆண்டவர் அவங்கள்ட்ட விசாரிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் நல்லது செய்யாட்டினாலும் உங்கள் பையனுக்கு கெட்டது செய்யாமல் இருங்க. மூன்றாவதாக இந்த முழு யூனிவர்ஸ் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலம் வரும்போது எப்படி ஆண்டவர் பிறக்கிறதுக்கு ஒரு காலம் சொல்லிச்சோ வேதம், காலம் நிறைவேறினது போது அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அது போல மூன்றாவதான ஒரு குடும்பம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தின் முழு குடும்பம். நான் இப்போ சொன்ன இந்த பீரியடில் நம்மளாம் ஒன்றா வாழ்கிறோம். இது சபை என்னும் குடும்பம். உங்கள் வீட்டில் ஒரு குடும்பம் வைத்திருக்கீங்க, அது உங்கள் வீடு என்னும் குடும்பம். ஃபர்ஸ்ட் குடும்பம். மூணாவது குடும்பம் நமக்கு முன்னால் வாழ்ந்தாங்க இல்லையா, நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா, இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்கள், நமக்கு பின்னால் வரப்போகிற குடும்பங்கள். இது மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளிலிருந்து மற்றும் நாம் பார்க்காத காரியங்கள், இவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இயேசுவிலே ஒன்றாக இணைய வேண்டும். ஃபியூஷன், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஃபிஷனை விட ஃபியூஷனில் அதிக வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையான நிகழ்வு சயின்டிஃபிக் பிரகாரமாக நடக்க போகிறது என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. வேதத்தின்படி இந்த உலகத்தினுடைய அண்ட சராசரங்களும் இயங்கிக் கொண்டிருப்பது என்பதை முதலாவது விஞ்ஞானிகள் புரியல, நம்மளால் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய நியமத்தின்படி நடந்துகிட்டு இருக்குது. வேதம் சொல்லியிருக்குது, கைகளால் உருவாக்கப்படாத ஒரு நகரம். கைகளால் உருவாக்கப்படாத நகரம்னா பூமி யார் செஞ்சாங்க? யாராவது தச்சர்கள் வந்து கையை வச்சு செஞ்சாங்களா? யாரும் செய்யலை. சூரியனை யார் செஞ்சாங்க? இன்ஜினியர்ஸ் வந்து அங்கே என்ன நெருப்பு ஊற்றி கொளுத்துனாங்களா? இதே போல ஒரு புதிய பூமி நமக்காய் உருவாக்கி கொண்டிருக்கிறது. பிரியமானவளே, இப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் தலையாகிய அவருக்குள்ளாய் நாம் போய் உடலாக இணைய போகிறோம். கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு மணவாட்டிகளாக நம்மை ஆயத்தப்படுத்துகிற சூழ்நிலையில நாம் இன்றைக்கு நம்மை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுதான் மூன்றாவது சபை. இந்த மூன்றாவது சபையில் நீங்கள் இணைக்க விட வேண்டும் என்று சொன்னால், அதனால தான் நான் உங்கள்ட்ட சொன்னேன், நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் சரியான இடத்துல போய் நாம் அமர முடியும். நமக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. எப்படி 4 ஜீவன்களுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷத்தை ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாரோ, சேராபீன்களுக்கு ஒரு விசேஷத்தை இடத்தை கொடுத்திருக்கிறார்களோ, அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பங்களிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. உங்கள் குடும்பத்திற்கென்று ஒரு விசேஷத்தை இடம் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தை தவிர வேறு யாரும் அந்த இடத்துல போய் உட்கார முடியாது.
நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை சரியாக வளர்க்குறீங்களா? நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வளர்ப்பதிலே தவறி விடுகிறார்கள். ஒன்று ஓவர் செல்லம், என் பையன் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, என் பையன் அங்கெல்லாம் வரமாட்டான். கடைசியில் பார்த்தா எந்த பையன் வரமாட்டான், எந்த அப்பா யாரை குறை சொன்னாரோ அது அப்படியே அவங்க வீட்டில் நடந்து போயிடுது. நான் சாட்சியாக சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன். நான் சாபம்லாம் விடுறேன்லாம் சொல்லாதீங்க, அது மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? நாம் எந்த விஷயத்தில் மற்றவர்களை காட்டில் நான் உசத்தி என்று சொல்லி நம்மை உயர்த்துகிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் நம்மை தாழ்த்திடுவார். ஆண்டவர் சொல்கிறார், மற்றவர்களை குறைத்து பேசுவதற்கு நீ யார்? குறிப்பாக நான் சொல்கிறது பிள்ளைகளுடைய விஷயத்தில். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அறிவுரை என்னவென்று சொன்னால், நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம், நாம் யாரை விட வசதி இல்லைப்பா, நாம் அதே நேரத்தில் நம்ம யாரை விட தாழ்த்தி இல்லைன்னு சொல்லிக் கொடுங்க. ரெண்டுத்துமே சொல்லிக் கொடுங்க. எல்லாரையும் நாம் நேசிக்கணும், எல்லார் இடத்துல அன்பு கூற வேண்டும், எல்லா இடத்துக்கும் நம்ம ஈக்குவல் நம்ம இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கொடுத்து வளர்த்து பாருங்கள், உங்கள் பிள்ளை அருமையாக வளருவான். இந்திய இராணுவத்திலே அதிகாரிகளை தேர்வு செய்யும்போது இன்டர்வியூவில் சைக்கலாஜிக்கல் இன்டர்வியூ என்று சொல்லி ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்குது. ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு என்று சொல்லி SSB இன்டர்வியூ என்று சொல்லி ஒன்று வைப்பார்கள். அதில் முக்கியமாக அதிகாரிகளுக்கு, நான் சிப்பாய்களுக்கு சொல்லவில்லை, அதிகாரிகளுக்கு செலக்ட் பண்ணும்போது எல்லா ஃபிட்னஸ் எல்லாம் சரியாக இருக்கும், எல்லாம் இருப்பான், எக்ஸாம்லலாம் கரெக்டாக பாஸ் பண்ணியிருப்பான். அந்த சைக்கலாஜிக்கல் இன்டர்வியூவில் நிறைய பேர் 190 பேர் ஃபெயில் ஆகி போயிடுவாங்க. என்ன காரணம்னா அங்கே பார்க்குற விஷயமே இதுதான். அவனுடைய மனநிலை ஒரு தலைவனாக, ஒரு லீடராக தனக்கு கீழ் வருகிற ஒரு பெரிய படையை, ஒரு பெரிய பட்டாளத்தை அவன் வழிநடத்தி செல்வதற்கு ஏற்ற அந்த தலைமைத்துவ பண்புகள் அவனிடத்தில் இருக்கிறதா, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவன்கிட்ட இருக்குதான்னு சொல்லி தான் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். அதை பார்க்கறதுக்கு அவன்கிட்ட சில கேள்விகளை கேட்கும்போது அந்த பையன் பதில் சொல்வதிலிருந்தே அவனுடைய மனநிலை, மன வளர்ச்சி, மன முதிர்ச்சி அதில் இருந்து அவர்களுக்கு தெரியும். அவன் சொன்னானா, நான் பெரிய ஆள், நான் லீடர், நான் அப்படி சொல்லுவேன், அப்படி செய்வேன், சார்ஜ் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா அவன் முடிஞ்சான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனை எடுக்க மாட்டான். அவன் எது தெரிலிங்க எனக்கு, நான் இதெல்லாம் கற்றுக்குவேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாலும் அவனையும் எடுக்க மாட்டாங்க. மனநிலை அவன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். யார் சரியாக, நீங்களும் சரி நானும் சரி, நாம் இருவரும் சமம் என்று சொல்லி சரியான மனநிலையை சிந்திக்கிறானோ அவன்தான் சரியான தலைவனாக உயர்த்தப்படுவான். எனவே உங்கள் பிள்ளைகளை இப்படி வளர்த்து நாளைக்கு திருச்சபைகளுக்கு ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்குற முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்கள். நான் சந்தோஷமாக பெருமையோட சொல்கிறேன், பெருமைனா ரொம்ப பெருமை பீத்திக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் சந்தோஷமாக சொல்கிறேன். நம்ம சபையை குறித்து, நம்ம சபையில் இருக்க யூத்லாம் பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக ஒருவருக்கு ஒருவர் எப்படி பேசிக்கிறாங்க பார்த்து நானும் என் மனைவி அட்மையர் பண்ணுவேன், ரசித்து இருக்கிறோம். ரொம்ப அருமையான ஒரு ஜெனரேஷன். எந்த விதமான அரசியலும் அவங்கள்ட்ட இல்லை. எல்லார் குடும்பமும், எல்லார் பிள்ளைங்களும் ஒன்றாக இருக்கிறார்கள், ஒன்றாக வேலை செய்கிறார்கள், ஒன்றாக ஓடுகிறார்கள், வந்து இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்க. பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் நமது சபையில் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பங்களிலாலே இந்த சபை முழுவதுமாய் நிறைய வேண்டும். ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர சபையாக இந்த சபை மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் செய்வது போல இந்த சபையில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தெருவிலே தூங்குவதற்கு இடமில்லாமல் தவித்து கொண்டு இருக்கிற குழந்தைகள் தான் பெரும்பாலும் குற்றவாளிகளாக, பயங்கரவாதிகளாக மாறிவிடுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக, தற்கொலை எண்ணத்தோடு அலைந்து திரிகிற குழந்தைகளுக்காக, மற்றும் சமூக விரோதிகளாலே அவமானப்படுத்தப்படுகிற, அபியூஸ் பண்ணப்படுகிற, சமுதாயத்தினுடைய சகலவிதமான தீமைகளுக்கு நேராக இழுத்து செல்லப்படுகிற குழந்தையை தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஏற்ற இடம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தயவு செய்து ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நாம் ஜெபம் பண்ணுறோம். எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே சொல்லிட்டு இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணலன்னா எப்படி சமாதானம் வரும்? எனவே சபையாக பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அதிக கடமை இருக்கிறது. இந்த ஜெபம்லாம் பண்ணாமல் நீங்கள் தயவுசெய்து அடுத்த வருஷத்துக்குள்ளே காலை எடுத்து வைக்கணும். எனக்கு வேணும், எனக்கு ஆண்டவரே சொந்த, எனக்கு செல்வம் வேணும், அந்த காசு வேணும், இந்த காசு வேணும், அதெல்லாம் விட நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து சபைக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்க. சபையில் இருக்க பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் அடுத்த வருஷம் மிகப்பெரிய லெவலில் உயர்த்துவார். இந்த வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். முடிந்தால் சங்கிலி ஜெப தொடரில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்காட்டினா கூட அங்கே யாராவது ஜெபம் பண்ணிருந்தாங்கன்னா இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த 31ஆம் தேதி மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற நாளாக இருக்கட்டும். அப்போது கர்த்தர் உங்களை கட்டாயமாக ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை உயர்த்துவார். நான் சொன்னபடி நீங்களும் நானும் ஒரே சமூகத்தில் சமயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு கடமை இருக்குது. என்னவென்று சொன்னால், இந்த சமுதாயத்தில், இந்த சபையில், இந்த காலகட்டத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய வேண்டும். நம்மளை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, அடுத்த ஜெனரேஷன் முந்தின ஜெனரேஷனோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. பரலோகத்துக்கு போகும்போது நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் பிரியமானவர்களே?
ஆண்டவரே, நீர் கொடுத்த நாட்களை, நீர் கொடுத்த சபையை, நீர் கொடுத்த நண்பர்களை நான் சரியாக பயன்படுத்தி கொண்டேன் என்று சொல்லுவோமா? அல்லது ஆண்டவரே, நான் அடுத்தவர்களெல்லாம் குறை சொல்லிவிட்டு நான் மட்டும் நல்லவன், என் தாளந்தை மண்ணிலே புதைத்து வைத்தேன் என்று சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் மாட்டிக்க போகிறோமான்னு தெரியல. தயவு செய்து சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு அவளுக்காய் நாம் மற்றவர்களுக்காய் ஜெபம் செய்வோம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்தின சுவாமி. சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லிவிட்டேன். அப்பிரயோஜமான ஊழியக்காரன் கடமை மாத்திரம் செய்தேன். நீர் ஆண்டவரையும் நாமத்தை மேம்படுத்தும் இந்த ஆராதனையை நேரலையில் ஒளிபரப்ப உதவி செய்த வசந்தி குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரும் கரத்தில் கொடுக்கிறேன். ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாய் திரும்பி செல்லவும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ ஒரு வேறுபட்ட வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையும் வாழும்படி ஒரு புதிய அடியை எடுத்து வைக்க ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொரு கிருபை தார். எங்கள் மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். பரலோகத்திலிருக்க பிதாவை மேன்மைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. காணிக்கை பாடலாக கீர்த்தனை 35 மற்றும் கீர்த்தனை 28 அவளை பாடுவோம். அப்போது காணிக்கை எடுக்கப்படும்.
அன்பின் ஆண்டவரே, இந்த சமயத்தில் செலுத்திருக்கிற இந்த காணிக்கைகளுக்காக, தசமபாக காணிக்கைகளுக்காக, ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக இடத்துல நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எந்த சூழ்நிலையிலிருந்து இந்த காணிக்கைகள் செலுத்தப்பட்டிருக்குது என்பது உமக்கு தெரியும் சுவாமி. இந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் அவர்களை நிரப்புவீராக. வேதத்தினுடைய அதிசயங்களை காணும்படி ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கண்களை திறக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை சகோதரித்து உமது அடியாருக்காய் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆலயத்திற்காய் உழைக்கும்படியாக தங்கள் நேரங்களை கொடுக்கும்படி தகப்பனே கிருபை தாரும். எங்கள் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்யுங்களுக்கு கிருபையளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் போது நிறைவேற்றி எம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிவியும் மறுமையிலே நித்திய ஜீவனை எங்களுக்கு காட்டளையிட்டருளும். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தல் நம் அனைவரும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலத்திலும் நிலைத்திருக்க கடவது. முடிவு பாடல் பாமாலை 73 பாடல். பாமாலை 73 ராஜன் தாவீதில் உள்ள மாட்டுக்கொட்டு.
ஒரு ஏழை குடும்பத்திலே மகனாக பிறந்து எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரும் கரத்தில் கொடுக்கிறேன். வயோதிபர்களுக்காக, பெரியவர்களுக்காக, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுக்காக, தொலைதூரத்தில் இருக்கிறவர்களுக்காக, கர்த்தாவே சிறு பிள்ளைகளுக்காக, வேலைக்கு காத்திருக்கிறவர்களுக்காக, திருமணத்திற்கு காத்திருக்கிறவர்களுக்காக ஒவ்வொருவருடைய கரத்தில் கொடுக்கிறேன். சுவாமி, நீர் அரவணைத்து காத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய தேவையை சந்தியும் போது பாதுகாப்பும் பராமரிப்பும் அவர்களுக்கு வழங்கட்டும். குறிப்பாக ஆண்டவரே, தனிமையாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற சமயத்திலே வேத வாக்கின்படி தனிமையாக இருக்கிறவர்களுக்கு தேவன் வீடு வாசல் ஏற்படுத்துகிறார் என்று சொன்ன வார்த்தை அவர்கள் வாழ்க்கையிலே மெய்யாகட்டும். சுவாமி, சமாதானத்தோடு திரும்பி செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். எங்கள் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வர கடவோம்.